ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கிற தாமா. இந்த படம் ஹாரர் காமெடியாக ரிலீஸ் ஆகிருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு வேம்பயர் பேஸ்டு ஒரு படம். இந்த படத்தில் ஆயுஷ்மான் குரானா, ராஷ்மிகா மந்தனா, நவாசுதீன் சித்திக், வருண் தவான், சத்யராஜ், பரேஷ் ராவல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் ஆரம்பத்திலேயே ஹீரோ ஒரு நியூஸ் வாசிக்கிற சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கார். இவர் ஒரு நாள் ட்ரக்கிங் போகும்போது அங்கே ஒரு கரடி கிட்ட மாட்டிக்கிறாரு. அங்கே சண்டை போட்டு தப்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ராஷ்மிகா மந்தனா அவரை காப்பாத்துறாங்க. அவங்க யாருன்னா, ராஷ்மிகா மந்தனா தான் ஒரு வேம்பயர். அங்கே ஒரு காட்டுக்குள்ள வேம்பயர் குழுவில் ஒரு நல்ல வேம்பயர் குழுவாக இருக்காங்க. இவங்க என்னன்னா, மனிதனை மட்டும் கடிக்காத விலங்குகளை மட்டும் கடிக்கக்கூடிய ஒரு குழுவில் இவங்க ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க. அந்த குழுவில் ஒரு வில்லன் இருக்கான். அந்த வில்லன் தான் நவாசுதீன் சித்திக். நவாசுதீன் சித்திக் ஒரு கொடூரமான வில்லன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மனுஷங்களோட ரத்தத்தை மட்டும் தான் குடிப்பான். அதனால அவனை 100 வருஷமா நாங்க ஒரு குகைக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நவாசுதீன் சித்திகை காட்டின விதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வராங்க. ஆனா அவரோட ஆக்டிங்லாம் பார்த்தா ஒரு காமெடி பீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேட்டை படத்துல நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா. அதாவது ரொம்ப ஒரு காமெடியா, அதாவது வில்லத்தனத்துக்கு எந்த ஒரு இதுவுமே ஒட்டாத மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாரு பாத்தீங்களா. இந்த படத்துலயும் வில்லன்கிற பேர்ல அவர் பண்ற காமெடி சீன்கள்லாம் வில்லங்கிற மாதிரியே நமக்கு தெரியல. சரி, மற்றபடி கதையா இந்த படம் பார்க்கும்போது, அதாவது அந்த ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல லவ் ஏற்படுது. எப்படியோ ஹீரோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட வீட்டுக்கு ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாப்படி. அந்த ஹீரோயின் வேம்பயருங்கிறது ஹீரோவுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட லவ் என்ன ஆகுது, கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கறத இந்த மொத்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா, ஆயுஷ்மான் குரானாவோட நடிப்பு, ராஷ்மிகா மந்தனாவோட கிளாமர், இது ரெண்டு தான் பாசிட்டிவ். மற்றபடி இந்த இதுல இந்த கேமரா ஒர்க்கு, அந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா, இது ஒரு அரத பழசான ஒரு பழைய இந்த வேன் ஹெல்சிங், இந்த டிராகுலா, தி வுல்ஃப்மேன், இந்த படம்லாம் நீங்க ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல இருந்து வர சீனுங்க எல்லாமே உருவி உருவி இந்த படத்துல சேர்த்துக்கிட்ட மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. பட் இந்த இந்த படத்துல புதுமையா ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா புதுமையா எதுவுமே பண்ணி வைக்கல. எந்த ஒரு சீனுமே ரசிக்கும்படியான சீன் இல்லை. வழக்கமான அந்த வேம்பையர்ஸ் படத்துல வர சீனுங்க. இந்த வேன் ஹெல்சிங் படத்துல அந்த கூரைக்கு கூரை தாவி சண்டை போடுறது, ரத்தத்தை உரியறது, அதை ரத்த காட்டேரிய அந்த மனிதனை கடிச்சு அந்த மனிதன் வேம்பயரா மாறுற சீனுங்க. இது நம்ம பல காலமா இந்த படத்தை இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டோம். அதே தான் இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஏண்டா போனோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா பாருங்க, இந்த படத்துல எவ்வளவு தூரம் நம்ம அடிபட்டிருக்கிறோம். இந்த படத்தை காமெடி அப்படின்னு சொல்றாங்க, காமெடி ஹாரர்னு சொல்றாங்க. காமெடியும் இல்லை, இதுல ஹாரரும் இல்லை. அதாவது ஹீரோயின் ஒரு நல்லவளா தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு வேம்பயரா காட்டுறாங்க. நல்லவ எப்படி வேம்பயரா இருக்க முடியும், எப்படி ஒருத்தன் மேல காதல் பட முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு ரைட்டிங்குமே அதுல இல்லை. அதாவது இது ஒரு வேம்பயர், ஒரு பேய் படம் அப்படிங்கும்போது உங்க மூளையை மூளையில கழட்டி வச்சுட்டு தான் இந்த படத்தை நீங்க பார்க்கணும். சுத்தமா லாஜிக் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆயுஷ்மான் குரானா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறன்ட்டு நான் இந்த நடுவுல அவரையே கொன்னு அவரை வேம்பயரா மாத்தி, இது எத்தனை படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் கடைசியா அந்த ஹீரோ இந்த பெரிய வில்லன் கூட சண்டை போட்டு அவன் அந்த குழுவை மீட் எடுக்கிற கதைங்கெல்லாம் பல படங்கள்ல பார்த்தாச்சு. அதே தான் இந்த படத்துலயும் இருக்கு. 2 ஐட்டம் சாங் வருது, அது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல சத்யராஜ் ஒரு சின்ன ஒரு டாக்டர் மாதிரின்னு தெரியுது. பட் ஆனா மத போதகர் மாதிரியும் தெரியுது. ஆனா எந்த மாதிரின்னு நமக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி தான் வராரு. அந்த வருண் தவான் வர்ற சீன் ஓரளவுக்கு அந்த மெத்த மேல நடக்கக்கூடிய ஃபைட் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா ஒரு டெக்னிக்கலா எடுத்திருக்காங்க. ஒரு 2-3 சீனுங்க தான் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்குது. மற்றபடி எதுவுமே புதுசா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் பதிவு பண்றேன். இந்த படம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த படம் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் பெரியவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஹாலிவுட் படமெல்லாம் பார்த்த ஒரு சீனுங்க தான் இதுல இருக்குது. அதனால இதுல பெருசா ரசிக்கும்படியான ஒரு காட்சி அமைப்புகள் எதுவுமே உங்களுக்கு ஒரு ஒட்டவே ஒட்டாது. சரி, இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் இது இவ்வளோ நேரம் மைனஸ் பாயிண்ட் தான் சொன்னேன், ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை.
பட் இந்த படம் வந்து ஏன் இந்த டைமில் வந்து இந்த படம் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கும் தெரில. ஏன்னா பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா லோகா வந்து இந்த மாதிரி ஒரு வேம்பயர் பேஸ்டான கதை தான். அந்த படம் வந்து கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஒரு வடிவமைப்பு வந்து சூப்பராக இருக்கும். கல்யாணி பிரியதர்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு பண்ணல. இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு படம் வந்து ஒவ்வொரு ஜேர்னர் வந்து நல்ல ஹிட்டுகள் அடிக்கும். அந்த மாதிரி வந்து 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாம்பிஸ் படம் வந்து ஓரளவுக்கு அந்த ட்ரெயின் டு பூசான், வேர்ல்டு வார் ஜெட்டு, ஐ எம் லெஜெண்ட் இந்த படம்லாம் வந்து ஹிட் ஆனனால அதே மாதிரி ஜானரில் எல்லா படமும் வந்துகிட்டு இருந்துச்சு, ஓரளவு ஹிட் ஆச்சு. இப்போ வந்து ஹாலிவுட்டில் சமீபமாக சின்னர் அப்படிங்கிற ஒரு வேம்பையர் படம் ஹிட் ஆனதை வச்சு இப்போ இவங்களும் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை வந்து ஹிட் கொடுக்கலான்னு நினச்சிருக்காங்க. மற்றபடி எதுவுமே வந்து கதைக்கு வந்து உட்காந்து வந்து யோசிக்கவே இல்லையாட்டுருக்குது. எந்த ஒரு திரைக்கதையுமே உட்காந்து யோசிக்கலை. எல்லாமே பழைய இங்கிலீஷ் படத்தோட காப்பிகளாக தான் நமக்கு வந்து தெரியுது. இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படம் பார்க்குறவங்க, ஒரு கமர்ஷியலாக படம் பார்க்குறவங்க, ஒரு வித்தியாசமாக படம் பார்க்கணும், ஒரு வேம்பயர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு படம் தான் இது. வந்து தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காத சீன் வேணுன்னா நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கிஸ் சீன்ஸ் இருக்குது, குழந்தைகள் பார்க்கலாம். அதாவது 16+ தான். இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு இதில் ரத்தம் தெரிக்கிற சீன் இல்லை, காமெடிகளும் எதுவும் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு காமெடி அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலை. நவாசுதீன் சித்திகை போட்டு கொலையாக கொண்டு வச்சிருக்கிறாங்க. அது வந்து அவரே அந்த மாதிரி வந்து ஏற்றுக்கிட்டு நடித்தாரா இல்லை இவங்க சொல்லி கொடுத்து நடித்தாரானே தெரில. சுத்தமாக வில்லனுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாத ஒரு கேரக்டர் தான் நவாசுதீன் சித்திக் கேரக்டர். அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாதிரி தான் நமக்கு தெரியுது. பரேஷ் ராவல், ஆயுஷ்மான் இவங்க வந்து கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக ஏற்று நடிச்சிருக்காங்க. ஆயுஷ்மான் எல்லாம் ஆர்டிகல் 30 இந்த மாதிரி படம்லாம் நல்லா தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிக்கிட்டு இருந்தார். கதை திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு வேம்பயர்ஸ் கதை அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு கதை நினச்சி பண்ணிட்டாராட்டுருக்குது. ஆனால் வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.